வணக்கம். சீதாஸ் பேஜஸ். பிக் பாஸ் வந்து நேற்று எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே எபிசோடில் நல்ல பிளாஸ்ட். எல்லாருக்கும் நல்ல கிடைக்க வேண்டியது கிடைத்தது எல்லாருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன், எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒன்று. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் சொல்லிட்டாரு, விஷால் அண்டு ஜெஃப்ரிக்கு சொல்லிட்டாரு, நான் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா அட்வைஸ் கொடுக்குறது வேஸ்ட் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அன்ஷிதா சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொன்னார். உண்மையிலேயே நான் நினைக்கிறேன், என்னை மாதிரியே பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே நம்ம என்னெல்லாம் நினச்சோமோ எல்லாத்தையும் கேட்டுட்டாருடா இன்றைக்கி அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னெல்லாம் நினச்சோமோ, யாரெல்லாம் பார்த்து என்னென்னலாம் கேட்கணும்னு நினச்சோமோ எல்லாத்தையுமே கேட்டுட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அன்ஷிதாவையும் சொன்னார், அப்புறம் பவித்ராவையும் கேட்க வேண்டியது கேட்டார், ஜெஃப்ரியை சொல்லிட்டாரு, விஷாலை சொல்லிட்டாரு, அதே மாதிரி முத்துக்கும் சொல்லியிருக்காரு, அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் சொன்னார். ஸோ ஜாக்லின்னு கேட்க வேண்டியது கேட்டார், மஞ்சரி கேட்டார். மஞ்சரி, தீபக், ஜாக்லின் அண்டு முத்துவை பாராட்ட வேண்டிய இடத்துல நல்லா பாராட்டினார். ஜெஃப்ரி விளையாட்டையும் பாராட்டினார். ஸோ யார் யாரை எங்கெங்கே பாராட்டணுமோ அதெல்லாம் பாராட்டினார். அதே மாதிரி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் ரொம்ப சொன்னார். அதே மாதிரி கேப்டனை வந்து ஒரு மாதிரி ஃப்ராட் கேப்டன்ற மாதிரி ஒரு பட்டமே கொடுத்துட்டாரு. ரொம்ப தேவையான பட்டம் அது. அதே மாதிரி அருணுக்கு புரியாமல் விஷாலோட ஃப்ரெண்ட்ஷிப்னால அருண் வந்து சில இடங்களில் ஏமாந்து போகிறாரு. அதையும் இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே அருண் தான் விளங்கிக்கணும், அதுக்கு மேலே வேறு யாராலையும் விளக்க முடியாது. ராணுவ ரொம்ப பாராட்டினார். ராணுவ பாராட்டவும் செய்தார், அங்கங்கே இடிக்கவும் செய்தார். அதுவும் ராணுவுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கோன்றது எனக்கு தெரியல. ரேயான் வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண வந்தார், ஆனால் அது ஃபுல்லாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே கட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினச்சேன். நானும் இது முதலே சொல்லிகிட்டு இருந்தது தான். இது கோவா கேங்குன்னு அவர் வாயில் சொன்னதுனால கோவா கேங்கில் இருக்கிறதே பெரிய தப்புன்னு நினச்சிக்கிட்டு தான் சௌந்தர்யாவாகட்டும் ஜெஃப்ரி ஆகட்டும் அப்படியே பட்டுன்னு விலகிட்டாங்க. அது வந்து சௌந்தர்யாவாவது சும்மா அப்பப்போ பேசுகிறாங்க, பேசும்போதெல்லாம் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு போயிடுறாங்க. ஜெஃப்ரி அது கூட இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்குமே பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. யாருக்கு அப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு குரூப்பாக வளரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது சட்டுன்னு ஒதுறிட்டு போகிறதுன்றது எனக்கு அவ்வளோ நல்லா தெரியல. நீங்கள் அவர் சொன்னது வந்து கோவா கேங்கே மோசம் விட்டுட்டு போன்னு சொல்லலை. நீங்கள் எந்த கேங்காக வேணால் இருங்க, ஆனால் அந்த விளையாட்டுன்னு வரும்போது தனித்துவமாக விளையாடுங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அப்படியே கேங்கே விட்டுட்டு போயிடுன்னு சொல்லலை. இப்போ அந்த கேங்கை விட்டுட்டு போனதுனால ராங்கான கேங்ஸில் போய் சேர்றாங்க, ராங்கான அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் தெரியுது. சௌந்தர்யாவையும் நிறைய சொன்னார். அவங்க வந்து அவர் ராணுவ விழும்போது எப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ 2 இடத்துலையுமே சௌந்தர்யா அந்த தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொன்னார். ஏன்னா இது வந்து ஒருத்தர் அடிபடும்போது அது மாதிரி சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. அப்போது அப்படி சிந்திக்காதவங்களுக்கு கூட அது மாதிரி சிந்திக்க வச்சிரும். அப்போ அவங்க பார்த்தாங்க போல் இருக்கே, அப்போ அது உண்மை தான் போல் இருக்கே, அப்போ இருக்கு அடிப்படலையா அப்படின்னு நமக்கு கூட தோன்ற அளவுக்கு வந்துடும். ஸோ உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஒரு குறும்படம் போட்டு ஸ்லோ மோஷனில் போட்டு காமிச்சா தான் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பிளாஸ்ட் பயங்கரமாக சூடு பிடிச்சது அப்படின்னு தான் நான் சொல்லணும். யாரையுமே ஸ்பேர் பண்ணல, எல்லாரையுமே எங்கெங்கே தட்டணுமோ அவங்கெல்லாம் தட்டி வச்சார். யாரெல்லாம் பாராட்டணுமோ அந்த அளவுக்கு பாராட்டி வச்சுருக்கிறாரு. ஸோ எவிக்ஷன் அப்படின்றது நாளைக்கு தான் யாருன்னு தெரியும். ஆனால் இது பரிதாபமான ஒரு விஷயம் வந்து ஜாக்லின் எவ்ரி டைம் வந்து நாமினேஷனுக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கும் இப்போவும் நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு அன்ஷிதா போகணும், விஷால் போனோம். இவங்க 2 பேருமே போனால் தான் ஒரு இன்ட்ரெஸ்டே வரும் விளையாட்டுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேருமே நல்ல கேம் ஆடலை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியோடு ஒரு விளையாடுற கேமாக இருக்குது இவங்க இருக்கிறதுனால அப்படின்னு எனக்கு தோணுது. இவங்க 2 பேர் இல்லைன்னாலே கேம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து அங்கங்கே தடுமாறி விழுந்துடுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ராங்கான குரூப்பில் போய் ராங்கான அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பேக் பைட்டிங் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து விளையாடலைன்னா இங்கே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. பவித்ரா கூட ட்ரை பண்ணுறாங்களே தவிர பவித்ரா இன்னும் வரல, முழுமையாக வரவே இல்லை. ரஞ்சித் சார் சொல்லணும், அவர் கட்டாயமாக போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளேயே எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ரஞ்சித் அவர் எப்போ போயிருக்க வேண்டியவர் தான் இப்போ போகிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக போக வேண்டியவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போனால் தான் எனக்கு பர்சனலாக நான் நினைக்கிறது வந்து மஞ்சரி, முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக், இவங்க 4 பேரும் நல்ல ஃபைட்டர்ஸ். ஸோ இவங்க 4 பேரும் தான் ஃபைனல்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னு நான் கட்டாயமாக நம்புகிறேன். இவங்க கூட வேறு யாராவது வரலாம், பட் இந்த 4 பேரும் இருக்கிறது தான் நியாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இங்கே வந்து என்னென்னா நமக்கு தெரியாது, ஓட்டிங் சிஸ்டம் எப்படின்னு தெரியாது, பொதுமக்கள் ஓட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம பொதுமக்கள் ஓட்டிங்கிறது கூட வந்து பார்க்குற எல்லாருமே ஓட்டு போடுறது கிடையாது. பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சவங்கள கூட சம்டைம்ஸ் எலிமினேட் ஆகி போகிறாங்க. அதனால் அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மக்கள் மனதில் நிச்சயமாக இடம் பெற்றுடுவாங்க. அவங்க தான் வின்னர்ஸ். டைட்டில் வின்னர்ன்றது யார் வேணால் இருக்கலாம், பட் இந்த 4 பேரும் கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம். இன்றைக்கி ரஞ்சித் வெளியில் போயிட்டாருன்னா அடுத்த வாரம் எப்படி போகுது, யார் போகிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.